ஹாய்ங்க வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஏற்கனவே அத்தி பழம் பறித்து காமிச்சேன். இப்போ வந்து திரும்ப வந்து அத்தி காஞ்சி விளைஞ்சிருக்கு. இது பழம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பழுக்கலை, பழுத்தா தான் பழம். இப்போ வந்து காய் அப்படி நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதனால் நம்ம அத்தி காய் விளைஞ்சிருக்கு பாருங்கள். அதோட வந்து முருங்கை மரத்தில் வந்து இந்த மரம் வந்து செடி முருங்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விதை போட்டு வந்தது. ஒரு 4 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இன்னும் காய்க்கல. நல்லா நம்ம வளர விட்டா தான் அது வந்து காய் காய்க்கும். நம்ம கீரைக்காண்டி பறிச்சுட்டே இருக்கறனால வந்து கீரை தான் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். அதுக்காங்கிட்டு ரொம்ப உயரமாக மாடியில் போனாக்கும் நம்ம பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒடிச்சு விட்டுருவேன். சரிங்களா, எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு. மழை பெய்யும்போது தான் ஒடிக்கணும். அப்போ தான் வந்து துளிர்த்து வரும். ரொம்ப வெயில் அடிக்கும்போது நம்ம ஒடிச்சோம்னாக்க வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதையும் பார்த்து நம்ம செய்யணும் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், மாடி தோட்டத்தில் இது வந்து கொய்யா மரம் தானாக விதையிலேருந்து முளைச்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து முதல்ல இன்றைக்கி தான் அறுவடை. பழுத்துறதுக்கு பாருங்கள், கலர் கொடுத்துருக்கா. அதான் வந்து ரொம்ப பெருசாகலை, மீடியம் சைஸுக்கு தான் இருக்குது. இது வெள்ளை கொய்யா. மாடி தோட்டத்தில் வந்து வெள்ளை கொய்யா. இதில் வந்து பதியம் அதுவாகவே விழுந்துருக்கு பாருங்கள். இந்த வேர்லேருந்து பக்கத்தில் அதுவாக வளர்ந்துருக்கு. அது கீழே பறித்து பார்த்தா தெரியும். ஏன்னா இது டிஸ்டர்ப் பண்ணல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதா. வேர் நல்லா வந்து ஸ்ட்ராங்காகட்டும். நான் பாட் மாற்றும் போது காமிக்கிறேங்க. வெள்ளை கொய்யாவில் வந்து பதியமும் இருக்குது. முதல்ல ஒரே ஒரு பழம் அறுவடை பண்ணியிருக்கேன்.